Hello friends, this is M. Dhanush Kumar. Welcome to my YouTube channel. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஸோ நீங்கள் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கிராஷ் ஆச்சு 10% 20% சம்திங் லைக் தட் நிறைய கீழே வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து நிறைய யோசித்தோம். ஸோ என்னடா இது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அதிகமாக கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு வந்து நியூஸில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னம்னா சில பேர் அதில் வந்து ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நியூஸஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ அது பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைமில் வந்துச்சு. ஓகே அந்த டைமில் இந்த ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே புதுசு. ஏன்னா ஷார்ட் செல்லிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த ஷார்ட் செல்லிங் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே இப்போ ஜென்ரலாக வந்து இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்க. அது எனி ஸ்டாக் அது வந்து மேலே போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணி வச்சுட்டு அது மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுவீங்க. கரெக்டாக இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி பை பண்ணியிருக்கோம். மேபி அது 10 நாள் கழித்து மேலே போகலாம், இல்லைனா ஒரு மாதம் கழித்து மேலே போகலாம், நமக்கு தெரியாது. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட்டு. இப்போ இது வந்து இன்ட்ராடே எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் செல் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ இன்ட்ராடேயில் வந்து ஒரு ஸ்டாக் கீழே வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை செல் பண்ணிட்டு கீழே வந்து பை பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த செகண்டாக ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, செல் பண்ணிட்டு கீழே வந்து பை பண்ணலான்னு. இது வந்து இன்ட்ராடேக்குள்ளே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் பொசிஷனலாக பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட இல்லாத ஷேரை வந்து நம்ம செல் பண்ணி எகெயின் கீழே வந்து பைபேக் பண்ணுறது. பட் இது வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஆனால் இது பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதை வந்து எஸ்எல்பிஎம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்டாக்ஸ் லெண்டிங் அண்ட் பாரோவிங் மெக்கானிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் ப்ராசஸில் இருந்துச்சு ஒரு சர்டைன் டைம் வரைக்குமே. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கலாக தான் நம்ம அதெல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் தான் ப்ரோக்கர்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. பட் தன்னில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து ஷார்ட் செல்லிங்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஷேர்ஸ் வந்து நம்ம செல் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஷார்ட் செல்லிங்க்கு இந்த எஸ்எல்பிஎம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நீங்கள் தன் வெப்பில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஹோம் பேஜ் வந்து இருக்கும். ஓகே ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஸ்டாக்ஸ்னே ஒன்று இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலாக ரெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஷேர் இருக்குது, இல்லைனா ஒரு 20 ஷேர் இருக்குது. நிறைய கம்பெனிஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். லாங் டேர்முக்கு இல்லைனா ஸ்விங்குக்கு அந்த ஷேர்ஸுக்கு இப்போதைக்கு சும்மா தான் இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து ரெண்டலுக்கு கொடுக்கலாம். அதாவது வந்து வாடகைக்கு வந்து நான் கொடுத்து எனக்கு அதில் சின்ன இன்கம் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ரெண்டல் இன்கம் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்ட் ஸ்டாக்ஸோட மேஜராக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். பட் இது எப்படி நம்ம வந்து ஷார்ட் செல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு வந்து கீழே வரப்போதாங்கிறது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் திங் தான் நம்ம அதானியே எடுத்துக்கலாம், அதானி என்டர்பிரைசஸ். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஓகே ஸோ மேபி நான் வீக்லி ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போது இது வந்து ஒரு மேஜரான லோ பாயிண்ட் தெரியுதுங்களா? ஸோ இது வந்து எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணுங்கிறக்கான இந்த ஷேர்ஸ் எடுத்திருக்கேன். இந்தமாதிரி ஐடிசி இருக்குது. ஸோ நிறைய ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஃபாலான ஷேர்ஸ் எல்லாமே எஸ் பேங்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணுமோ எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு இந்த லோ கீழே என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கா. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு வீக்கில் மட்டும் இந்த ஸ்டாக் வந்து 42% டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு என்ன 1138 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போது இந்த இதில் பாருங்கள், இப்போ நான் பை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இன்வெஸ்டிங் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, நான் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். அதுக்கு மார்ஜின் பண்ணி இருந்துச்சுன்னா இது வந்து நான் பை பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ட்ரேடிங் எடுப்போம். இப்போ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது என்ன சொல்லுது, மார்ஜின் மட்டும் இவ்வளோ கட்டுங்க, நீங்கள் வந்து பை பண்ணிக்கலான்னு சொல்லுது. ஓகேவா? இப்போது நான் இது இன்ட்ராடேல இதை நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஷேர்ஸ் கிடையாது. பட் இன்ட்ராடேக்குள்ளே நான் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஓகே மார்ஜின் கொடுத்தா செல் பண்ணிக்கலாம். ஆனால் இது இன்வெஸ்டிங்கில் நான் செல் பண்ணணும்னு சொன்னேன்னா எனக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்டாக் வந்து இல்லை, நீங்கள் செல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்.
ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீக்கில் வந்து இந்த மார்க்கெட் இறங்கத்தான் போதும் தெரியுது. ஆனால் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மேபி அந்த ஸ்டாக் வந்து அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணால் அதிகமாக மார்ஜின் பண்ணியும் கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஷேர்ஸே செல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா ரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரோ ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். பாரோ அப்படின்னா என்னென்னா சிம்பிள், நீங்கள் ஒருத்தங்கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்குறீங்க. ஓகே, இப்போ ஜென்ரலாக ரெண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை நம்ம வந்து வாடகை கொடுப்போம், இன்னொருத்தவங்க வாங்குவாங்க இல்லையா. இப்போ அந்த இன்னொருத்தவங்க வாங்குறவங்க தான் இப்போ நம்மளாவே மாறுறோம். எப்படின்னா பாரோ பண்ணுறோம் நம்ம ஸ்டாக்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இதே அதானி என்டர்பிரைசஸ் வந்து எடுத்துக்கங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஜஸ்ட் இது மாதிரி ஃபில்டர் பண்ணிங்கனாலுமே ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து பாரோ கொடுக்குறேன். ஸோ பாரோ கொடுத்தோம் அப்படின்னா இதில் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஷேர்ஸை வந்து நம்ம பாரோ தான் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக நம்ம ரிட்டர்ன் அவங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும். நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம யார்கிட்ட வாங்குறவங்களான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் பேக் அண்ட் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து பாருங்கள் பாரோ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ் அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆகிருக்கும். சீரீஸ் அப்படின்னா கரண்ட் சீரீஸ், அதாவது இப்போ 4th March 2026 அப்போ நம்ம கொடுத்துடணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற சீரீஸ். ஓகே, இப்போ இதே இது வந்து ஃபார் மந்த் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னாலுமே ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் எடுக்கும். ஓகே, இப்போ இதே இது வந்து லாங் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா ஷார்ட் செல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதாவது இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே மார்க்கெட் இவ்வளோ கீழே வரலாம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்போது லெட்ஸே வந்து இப்போ உங்களோட அனாலிசிஸ் படி இப்போ நம்ம வந்து Februaryல தான் இருக்கும். பட் மேபி இன்னொரு 3 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபால் வரலாங்கிறது உங்களுக்கு இருக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே வரலாங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் 3 மாதத்துக்கு பாரோ பண்ணலாம். இல்லை அது வந்து மேபி ஒரு 5 months கூட எடுக்கலாம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 months வேணும், நீங்கள் 5 months வைக்கலாம். ஸோ இல்லை அதுக்கும் மேலே நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 3 to 6 months அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஷார்ட் செல் அப்படிங்கிறதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் மாதிரி தான் வரும். இப்போ அதானியில் நடந்தது, மேபி இப்போ ஐடிசி வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஐடிசி ஜென்ரல் ஐடிசி நான் சொல்கிறேன். ஸோ இதை சார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் ஆக்சுவலாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு லோவர் ஹைலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது கிட்டத்தட்ட 30% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 250 நாள் வந்து எடுத்திருக்கு. ஆனால் இப்போது ஒரு பர்டிகுலர் டின்னர் இந்த இடத்துல சைட்வேஸ் ஆனதுக்கு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துருச்சு ஒரு 50 daysக்குள்ளே. அப்போது ஒரு 3 to 6 months அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு மந்த்தாக இருக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓகே இதுக்கு மேலே இது வந்து ஸ்டாப் ஆகாது கீழே தான் வருங்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் செல் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் திங். ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா ஓகே நீங்கள் திருப்பி அதை பைபேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேர்ஸை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது ப்ராஃபிட்டு. இப்போ இன்கேஸ் இப்படி எடுத்துக்கங்க, இதே சினாரியோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒருவேளை ஷார்ட் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சா, அப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஷேர்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அப்போ அது வந்து லாஸ் கணக்கு தான். ஓகே, ஸோ இதுவுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் இந்த எஸ்எல்பிஎம்குள்ளேயுமே. என்னென்னா ஷார்ட் செல் பண்ணாவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த ஷேர்ஸ் இறங்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஷார்ட் செல் பண்ணணும், அதர்வைஸ் ஷார்ட் செல் பண்ணக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு நல்ல கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸுமே வந்து நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி மேலே போகிறக்கான பாசிபிலிட்டி வரலாம். பட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன இந்த மாதிரி கிராஷ் ஆகும், சில நியூஸ்னாலேயோ இல்லை அந்த கம்பெனிஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள்னாலையோ மேபி அது கிராஷ் ஆகலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து இந்த ஷார்ட் செல்லிங் த்ரூ எஸ்எல்பிஎம் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து பாரோ. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது மார்க்கெட் வாட்ச்சு, லைவு, ஸோ இது எல்லாமே ரெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறதா. இந்த பாரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். பட் இது வந்து நீங்கள் வேறு எந்த இதுலேயுமே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்தளவுக்கு கிளியராக வந்து இருக்காது. பிகாஸ் என்னென்னா தான் இப்போதைக்கு ஃபஸ்ட் வந்து இது வந்து ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரெண்டல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எவ்வளோ இதில் ஆன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆர்டர் புக்ஸ் என்ன, பாஸ்ட் ஆர்டர்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு மார்ஜின் மட்டும் 2,81,000 நான் வந்து கொடுக்கணும். ஃபீஸ் வந்து 300 அப்படின்னு வருதா. ஆனால் ஆர்டர் எஸ்டிமேட்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா
ப்ரோக்கரேஜ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஜீரோ. அதாவது 2026 எண்டு வரைக்குமே நீங்கள் எஸ்எல்பிஎம் வந்து யூஸ் பண்ணுறீங்க தன்ல அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் தான். அதுக்கு ப்ரோக்கரேஜ் எடுக்கிறதில்ல. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை திங்க் பண்ணிங்கன்னா, இது வந்து இந்த 20 rupees ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னு புரிஞ்சுக்கங்க. எஸ்எல்பிஎம் வந்து நீங்கள் வேறு எந்த இதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு 15 to 20% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், ப்ரோக்கரேஜாக எடுப்பாங்க, பர்சன்டேஜில் எடுப்பாங்க. ஆனால் தன்ல நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் ட்ரேட் பண்ணலாம் அண்ட் வந்து ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்ட்டும் பண்ணலாம், பாரோவும் பண்ணலாம், ஷார்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் திங். ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தன்ல இருக்குது. மேபி உங்கள்கிட்ட தன் அக்கௌண்ட் இருந்து நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பட் தன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போமே கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.